என்னதான் இந்த மோட்டார் சைக்கிள் இன்டர்செப்டார் 650 ஃபவுண்டேஷன்ல பில்டு பண்ணி இருந்தாலும் மோட்டார் சைக்கிளோட டிசைன் பொறுத்தவரை ஒரு ரகடான ஒரு ஸ்கிராம்பிளர் ஆஸ்தட்டிக் லுக்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த மோட்டார் சைக்கிள்ல என்னென்ன என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுல ஸ்கிராம்பிளர் அப்பீல என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த கிராபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது போக இதோட நார்மலா இன்டர்செப்டார் 650 ரோட் ஓரியன்டட் தான் அதிகம் பயன்படுத்தப்படும். ஆனா இதுல ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸும் அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இன்டர்செப்டாரை கம்பேர் பண்ணும்போது இதுல சேஞ்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீல் பேஸ் 60 mm அதிகமா 1360 mm கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 10 mm அதிகமா 184 mm கொடுத்திருக்காங்க. சீட் ஹைட் 27 mm அதிகமா 830 mm கொடுத்திருக்காங்க அந்த சீட். ஸோ இந்த சீட் பார்த்தோம்னா சிங்கிள் பீஸ் சீட் தான் இந்த டைம் கொடுத்திருக்காங்க. ஸோ புல்லட் கிளாசிக் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சீட் அவ்வளவு கம்ஃபர்டபுளா எனக்கு இல்ல பொறுத்த வரைக்கும். மத்த இன்னொரு பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தா இது ஒரு ஹேண்டில் பார் தான். ரொம்ப வைடான ஹேண்டில் பார் கொடுத்திருக்காங்க. ஸோ ரிலாக்ஸ்டான பொசிஷன் இல்லாம கொஞ்சம் லீன் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபுட் பெக்ஸ்மே கொஞ்சம் ஸ்போர்ட்டியா இருக்கணும் அப்படிங்கறக்காக கொஞ்சம் பின்னாடி கொடுத்திருக்காங்க. ஸோ உட்கார்றதுக்கு ஓரளவு டீசென்டா இருக்கு. அவ்வளவு ரிலாக்ஸ்டா இதுல உட்கார்ற மாதிரி அவங்க கொடுக்கல.